ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கி அடுப்பங்கரை. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நம்ம வீட்டில் பூத்த பூ. இன்றைக்கி இப்போ கிச்சனுக்குள்ளே போயாச்சு. சமைக்கிறதுக்கு ஒலை போட்டிருக்கேன். அடுத்து புளிக்குழம்பு இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம கேரட் பீன்ஸ் பொரியலில் நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க. அது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது கடுகு பொரிஞ்சதும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரையும் வேக வச்சுக்கலாம். கேரட் பீன்ஸை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம கேரட் பீன்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விடலாங்க. இப்போது நான் அதை பக்கத்தில் இருக்க அடுப்புக்கு மாற்றிட்டு இப்போ புளிக்குழம்பு தாளித்து விட போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்து புளிக்குழம்பு வச்சு பாருங்கள். இப்போ கடுகண்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு பூண்டு 2 பூண்டு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நல்லா உரிச்சிட்டு அதோட சேர்த்துக்கலாம். இப்போது 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே அந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் மாதிரி நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் எண்ணெயோடு சேர்த்து. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து காமிக்கிறேங்க. குழம்பு இது மாதிரி கொதிக்குது, கேரட் பீன்ஸும் வெந்துட்டுருக்குது.
கேரட் பீன்ஸை அப்பப்போ கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பூ வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சங்கி அடுப்பங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. புளிக்குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு. இது வந்து சாதம் வடித்த கஞ்சி. இதை வேஸ்ட் பண்ணாதீங்க, தலைக்கு தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. பாய்.